வணக்கம் கடவுள் அருள் டிவி சேனல் நேர்களே, நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். ஜூன் மாதம் 2026 சிம்ம ராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்ததான ஒரு அமைப்பு இருக்கு அப்படிங்கிறது நம்ம பார்க்க போறோம். இப்போ 2026 ஜூன் மாதம் பிறக்கும் பொழுதே பார்த்தீங்கன்னா குரு பெயர்ச்சி ஆகி 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குரு 12ஆம் இடத்துக்கு வந்து அஷ்டம சனியால் பாதிக்கப்பட்ட சிம்மராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு பலாபலன்களை கொடுக்குது. இதுவரை 8ஆம் இடத்துல சனி இருந்து எந்த ஒரு சுப பார்வை இல்லாமல் அஷ்டம சனியை கொடுத்து கொண்டிருந்த அந்த சனி குருவின் பார்வை பெறுகிறார் ஜூன் 2ஆம் தேதியிலிருந்து. அது வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டாகவும் இதுவரை கொஞ்சம் மனம் சஞ்சலம் பட்டு கொண்டிருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் இளம் வயதிலாக இருந்தாலும் சரி, முதியோர்களாக இருந்தாலும் சரி, நடுத்தர வயதினாக இருந்தாலும் அவங்கவுங்க வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி சில பிரச்சனைகள் போய்கொண்டிருக்கிறது. ஸோ அது எப்படி வந்து நம்மளுடைய இந்த குரு பயிற்சினால நல்ல ஒரு அமைப்பு வருதுங்கிறது தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா அந்த 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி கொஞ்சம் குருவின் பார்வை பெற்று அவங்கவுங்களுக்கு வரக்கூடிய அமைப்புகள்லாம் சரியாகிற மாற, கொஞ்சம் தன்மை குறையிற மாற, வக்கரங்கள் குறையிற மாற, இன்டென்சிட்டி குறையிற மாதிரி அமைப்பை கொடுக்குது. அது நல்ல ஒரு அமைப்பு. நம்ம வந்து இந்த வீடியோவில் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எதையும் மிகைப்படுத்தாமல் பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்குள் போடாமல் உள்ளவாறு பார்க்க போகிறோம். அந்த அடிப்படையில் இந்த குரு பயிற்சி வந்து எந்த விதத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு தவறான அமைப்பு இல்லை. என்னடா 12ஆம் வீட்டுக்கு போயிட்டாருன்னு நினைக்க வேண்டாம். 12ஆம் வீட்டுக்கு போனாலும் 6ஆம் வீட்டுக்கு பார்க்குறாரு, 8ஆம் வீட்டை பார்க்குறாரு, 4ஆம் வீட்டை பார்க்குறாரு. ஸோ கடன் மூலமாக சில அதர் பீப்புள்ஸ் ஃபண்டு மூலமாக சில பிரச்சனைகளை நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். கழுத்தில் கத்தி மாதிரி இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள்லாம் சால்வ் பண்ணக்கூடிய அமைப்புகள் இருக்குது. வம்பு வழக்குகள் கொஞ்சம் குறையும், மன சஞ்சலங்கள் கொஞ்சம் கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும். அதே சமயத்தில் ராஜயோகாதிபதி ஆகிய செவ்வாய் 9ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்துக்கு மாதத்தின் லாஸ்ட் ஸ்டேஜ், அதாவது 2வது 3வது வாரத்துக்கு மேலே செவ்வாய் 10க்கு போகிறார், சுக்கிரன் 11ஆம் இடத்துல இருக்கிறார், புதன் 11 லாபஸ்தானத்தில் இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு அஸ்தம சனியினால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களாக இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு மாற்றம், ஒரு திடீர்னு சில விஷயங்கள் நமக்கு சிலது நடந்து விட்டது, பழைய பிரச்சனைகள் இப்படி வெடிச்சுடுமோன்னு நினைக்கிற விஷயத்தை கொஞ்சம் சரியாக போய் நம்ம நினைக்கிற அளவுக்கு மோசமாக தவறாக போகாமல் ஓரளவுக்கு தன்மையாக நடந்து விட்டதுங்கிற மாதிரி ஒரு நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு குரு பயிற்சியாக, செவ்வாய் பயிற்சியாக, சுக்கிர அமைப்பாக கண்டிப்பாக சிம்மராசிக்காரர்களுக்கு ஜூன் 2026 இருக்குங்க. மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா நல்லா படிக்கக்கூடிய அமைப்பு, படிக்கிற மூலமாக அவங்களுடைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணக்கூடிய அமைப்புகள், அவங்களுடைய என்னதான் அஷ்டம சனி நடந்திருந்தாலும் ஒரு இடம் மாற்றத்தை கொடுத்து அந்த டிஸ்கம்ஃபோர்ட் கொடுத்தும் சில பெனிஃபிட் கொடுக்கக்கூடிய மாதிரி அமைப்பு, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸாக இருக்கட்டும், மீடியா துறையில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே கொஞ்சம் வெற்றி கிடைக்கிற மாதிரி அமைப்புகளை கொடுக்குதுங்க. அதே சமயத்தில் இடம் மாற்றங்கள், ட்ராவலிங்கு, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அது மாதிரி துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் நிறையா ஒரு டர்ன் ஓவர் நடக்கக்கூடிய அமைப்புகள், கஷ்டமாக நிறையா பண்ணிட்டேன் நான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவான சில எஃபெக்ட்ஸ் கொடுக்குது. கடன் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க கொஞ்சம் ஒரு வரவேண்டிய பணம் பேங்க்கில் ஒரு ஓடி அது மாதிரி எதிர்பார்க்குறவங்களுக்குலாம் டக்குன்னு கிடைச்சி சில பிரச்சனைகள் சால்வ் பண்ணிட்டேன், ஃப்யூச்சரில் வந்து நான் அதை அடைச்சிருவேன் அப்படிங்கிற அளவுக்கு பாசிட்டிவான சில அமைப்புகள் எல்லாமே வந்து இந்த அஷ்டம சனி தாக்கத்தில் பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய வயது வித்தியாசம் இல்லாமல் எல்லாத்துக்குமே அவங்களுடைய வாழ்க்கை சம்பவங்களுக்கு தகுந்த மாதிரி சில பிரச்சனைகளை கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு அமைப்பாக குரு 12 வந்து அந்த 8ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனியை பார்த்து மறைமுகமாக சில பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு வந்து சிம்மராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். மற்ற கிரகத்தின் சஞ்சாரமும் நமக்கு நல்ல சப்போர்ட்டாக தான் இருக்குது. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.